நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ஒரு ஆறுதலான ஒரு முக்கியமான விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னா, ஆ ஈரானோட சுப்ரீம் லீடர் முஜ்தபா கமேனி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு ஒரு தகவல் வருது அப்படின்னா, ஈரான்ல இருந்து டெலிகேட்ஸ் இஸ்லாமாபாத் போவாங்க அப்படிங்கிறது ஒண்ணு. அதுக்கப்புறம் அமெரிக்கா கிட்டத்தட்ட தன்னோட தோல்விய ஒத்துக்கிட்டு, அ அடுத்த கட்டத்துக்கு இறங்கி வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல். அது இல்லாம நம்ம ராஜஸ்தான்ல அ ஒரு ரிஃபைனரி புதுசா கட்டுன ரிஃபைனரி. அதுல ஒரு மிகப்பெரிய தீ விபத்து. சரி. அடுத்து குஜராத்ல இருக்கிற சூரத்ல அ ரயில்வே ஸ்டேஷன். அங்க ஒரு பெரிய கலவரம் மாதிரி ஒரு சிச்சுவேஷன். இதெல்லாம் என்னன்னு பேசப் போறோம். நான் கசாலி. கசாலி டிகோட்ஸ். அதாவது நம்பர் 1 அவரு முஸ்தபா கமேனி சுப்ரீம் லீடர் முஸ்தபா கமேனி. அவர் இதுவரைக்கும் தன்னுடைய முகத்த வெளியில காமிக்கல. பொதுமக்களுக்கு வரல, மீடியாவுக்கு வரல, ஒண்ணும் வரல. அவர் இருக்கார். என்ன அடிபட்டுருக்குன்னு சொல்றாங்க, எல்லாம் சொல்றாங்க. அது ஒரு பக்கம். ஆனா, அவர்ட்டேருந்து வந்திருக்க தகவல் என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இது அ ஈரான்ல இருந்து 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இஸ்லாமாபாத்துக்கு அ ஈரான் டெலிகேட்ஸ் யார் யாரு பொதுவா போன முறை யாரு போனா? அவரு அப்பாஸ் ஆராக்சி போனாரு. அப்புறம் இவரு காலிபாப் அப்படின்ற அவரு சபாநாயகர் போனாரு. கூட இன்னும் ஒரு முக்கியமான ஆட்கள் ஃபைனான்சியல்லி ரொம்ப ஸ்ட்ராங். அதாவது ஃபைனான்சியல் எக்ஸ்பெர்ட் அப்படின்ற ஒருத்தர் போனாரு. அது போக மத்த நெறைய பேர் போனாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த முறையும் போறதுக்கு தயார். புரொவைடட் சில கண்டிஷன்ஸ். ஓகே. அது என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நம்பர் 1 அமெரிக்கா அங்க கல்ஃப் ஆஃப் ஓமான்ல ஒரு 10, 15 போர் கப்பல நிறுத்தி பிளாக் பண்ணி வச்சு குறுக்க படுத்திருக்காங்க இல்லையா? அத இம்மீடியட்டா வெளியேத்தணும் அப்படின்னு உடனே அமெரிக்கா அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அப்படின்னு ஒரு தகவல் வருது. ஆமா, சில இதுல பார்த்தா, இல்ல அமெரிக்கா இன்னும் ஒத்துக்கலன்னு வருது. சிலர்ல ஆனா மெஜாரிட்டி தகவல் பார்த்தோம்னா, ஒத்துக்கிட்டாங்க. அதனால தான் இவுங்க பேச்சுவார்த்தைக்கு தயார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வருது. இப்போ அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணி அனுப்புறோம்ன்றாங்க. அந்த டிராஃப்ட்டோட டீட்டெயில் வந்திருக்கு. அந்த டீட்டெயில் அ கரெக்ட்டா? இல்லையா? என்ன? நமக்கே உண்மையிலே ஒரு பெரிய அளவுக்கு ஆச்சரியமா இருக்கு. அது என்னன்னா, நம்பர் 1 ஈரான் 15 வருஷத்துக்கு இனி யுரேனியம் என்ரிச்மென்ட்ட பண்ண மாட்டோம். அப்புறம் ஏற்கனவே இருக்கிற யுரேனியத்துல அ மெடிசின் அதாவது ஐசோடோப் சொல்லுவாங்க. மெடிக்கலுக்கு ஐசோடோப். என்னன்னா, இந்த இது சொல்லுவோம் இல்லையா? அ பொதுவா கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் குடுக்கறதுலருந்து ஆரம்பிச்சு நெறைய இந்த ஐசோடோப்ஸ் மெடிக்கல் சம்மந்தமா நெறைய இடத்துல யூஸ் ஆகுது. ஏன்னா இந்த இதுல ம அ கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு நானே பார்த்துருக்கேன். ஹாஸ்பிட்டல்ல பார்த்துருக்கேன். அந்த மாதிரி உண்மையில அது கேன்சர் செல்ல அந்த சுத்தி அழிக்கிறதுக்கு இது முக்கியமான இது. அப்புறம் மெடிக்கல் மெடிக்கல் சம்மந்தமா இது மட்டும் இல்ல. மெடிக்கல் சம்மந்தமா நெறைய இடத்துல யூஸ் ஆகுது. அப்படின்னா மெடிக்கலுக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம். அது போக ஒரு 60% என்ரிச் பண்ணது, 20% என்ரிச் பண்ணது, அத லோயர் கிரேடோட பிளெண்ட் பண்ணி, அத நீங்க பவர் புரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அ ஒரு மாரி ரியாக்டர் ஃபியூவலா நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு இருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். நல்ல விஷயம் என்ன? ஆ இஸ்ரேல பத்தி பேச்சு இல்ல. ஈரான் இந்த மாரி பண்ணக்கூடாது. இதுக்கு தயாரா அப்படின்னா, ஈரான் அதுக்கு கிட்டத்தட்ட சம்மதிக்கிற நிலைமையில இருக்காங்க. ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, நாங்க அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா, அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கான அத்தனை வேலையும் பார்க்குறாங்க. இது நாடுகள் பண்றது தான். ஆனா, இந்த டைம்ல இவங்க கேட்டிருக்க அமெரிக்கா வச்சிருக்க கோரிக்கை அப்படி ஒண்ணும் பயங்கர ஒரு மோசமான அல்லது ஒரு ம தூக்கி போடக்கூடிய அளவுக்கு கோரிக்கையா தெரியல. நான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க வகையில சொன்னா இது தெரியல. அதுக்கப்புறம் இங்க ஈரான் அ அதோட அ அணு என்ரிச்மென்ட் சைட் அப்புறம் அணு உலை. என்ரிச்மென்ட் சைட்னா என்ன? உங்களுக்கு அ இஸ்ஃபஹான், ஃபர்டோ, நட்டான்ஸ் இந்த 3 இடம். அது இல்லாம இந்த ம அ அணு உலை இருக்கு இல்லையா? அதாவது கரண்ட் தயாரிக்கிற இடம். அது புஷேர்னு ஒரு இடம். அதுல அது ரஷ்யாவோட அ டெக்னாலஜி அது சம்மந்தப்பட்டது. அங்க எல்லா இடத்துலயும் ஐஏஇஏ அப்படிங்கிறது, அதாவது இன்டர்நேஷனல் ஏஜென்சி, அட்டாமிக் ஏஜென்சி. அ அவங்க உள்ள கம்ப்ளீட்டா தரோவா செக் பண்ணி, அப்பப்ப செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி ரிப்போர்ட் குடுப்பாங்க. அதுக்கு ஈரான் ஒத்துக்கறணும் அப்படின்னா, அதுக்கு ஏற்கனவே ஈரான் முதல்லயே ஒத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அது ஒண்ணு. அது போக ஹர்மோஸ்
ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி ஆகணும். எல்லா கப்பல்களுக்கும் ஓப்பன் பண்ணி ஆகணும். அப்புறம் அதில் ஒரு பாசிட்டிவான விஷயம் ஒன்று சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரான் டோல் வசூல் பண்ணிக்கலாம். அப்போ டோல் என்ன ஏதுங்கிறது உட்காந்து பேச்சுவார்த்தை பேசி, நான் இந்த கப்பலுக்கு இவ்வளோ டோல் பண்ணேன், அவ்வளோ பண்ணுவேன்னு பேசிக்கலாம். அப்புறம் அதை வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் ஓமானோட ஷேர் பண்ணுறது அப்படின்னு அவங்க பேசிக்குவாங்க. ஆனால் டோல் வசூல் பண்ணிக்கலாம், பட் ஃபுல்லாக திறந்து விட்டுறணும். இதைத்தானே முதல்ல சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்கு. அது போக அமெரிக்கா சைட்லேருந்து சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா என்ன செய்யும், டோட்டலா இதுவரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்க 20 பில்லியன் அமெரிக்க டாலர் அண்ட் மோர், அதுக்கு மேல 20 பில்லியன்னா ஒரு 2 லட்சம் கோடிக்கு மேல ஆல்ரெடி ஈரானோட சொத்தை வந்து அங்கங்க முடக்கி வச்சிருக்காங்க. அதை ஃபுல்லா வந்து அன்ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. அதை எல்லாத்தையும் எடுத்து ஈரானுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஈரானோட அந்த 47 வருட பொருளாதார தடைக்கு ஒரு முடிவு வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து அமெரிக்கா வந்து அக்ரி பண்ணியிருக்கு. அது போக அமெரிக்கா என்ன சொல்லியிருக்குன்னா, யூஎன்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ் அதுல நான் அக்ரஷன் வித் ஈரான், இதை வந்து நாங்க இனிமே ஈரானோட சண்டை போடுறது, இது பண்றது, அங்க என்கரேஜ் பண்றது, அங்க போய் உரண்டை இழுக்கிறது, இதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு யுனைடெட் நேஷன் எழுதி கொடுத்து, யுஎன்ங்கிறது வந்து அது ஒரு 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 பல்லில்லா பொக்க கிளவின்னு சொல்லலாம். அது என்ன சொன்னாலும் அவர் நெத்தன்யாகு வந்து அதை மதிக்க மாட்டாரு. அதுக்கு வந்து இஸ்ரேலுக்கு உங்களுக்கு விசாவே கிடையாது அப்படின்னு சொன்னாரு. என்னென்னவோ சொன்னாரு. அதையும் மீறி இன்னைக்கு ஒரு ஓரமா சின்னதா ஒரு நம்பிக்கை நட்சத்திரம், நம்பிக்கையா இருக்கிறது எது அப்படின்னா யுஎன் தான். ஏன்னா இப்ப நம்ம ஊர்ல நிறைய அரசியல் பிரச்சனை, ரவுடிகள் பிரச்சனை அப்படின்னு நிறைய வருது. இப்ப கூட வந்து எனக்கு வந்து வடபழனியில என்னோட ஆபீஸ இந்த மாதிரி ஒரு 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 கோஷ்டி திமுக கட்சி கொடி கட்டிட்டு வந்த ஒருத்தன் வந்து முகமது அனீஸ்னு ஒருத்தன் ஆபீஸ் வந்து முன்னாடி உடைச்சான். இப்போ வந்து திரும்ப கோர்ட்ல கேஸ் போட்டு, கேஸ் நடந்துட்டு இருக்கும் போதே அதெல்லாம் கோர்ட்டை மதிக்கல. ஒருத்தர் சொன்னாரே, அந்த மாதிரி கோர்ட்டை மதிக்கல, போலீஸை மதிக்கல, மதிக்காம இப்பவும் இன்னைக்கு அதாவது 20ஆம் தேதி 21ஆம் தேதி இன்னும் உடைச்சுக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் போனோம், போலீஸ் வந்து அங்க போய் வந்து பார்த்துட்டு, ஏமா இதெல்லாம் எப்படிமா உடைக்கிறீங்க நீங்க, நீங்க உத்தரவு வாங்கிட்டு வந்து உடைங்க அப்படின்னா, நீங்க வந்து என்னோட வக்கீல்கிட்ட பேசிக்கீங்க. அப்போ வக்கீல பேசணும், வக்கீல் பேசுற ஒன்று பேசுற கண்டுக்காம போயிட்டாங்க. இப்போ எலெக்ஷன் டைம் வேற, எல்லாரும் பிஸி. அப்புறம் இந்த கரெக்டா இதுல இருக்காங்க. அப்ப என்னன்னா, இதையும் தாண்டி நமக்கு சின்னதா ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடியது எது அப்படின்னா, நம்ம ஊர்ல கோர்ட்டு கடைசியில் வந்து என்னதான் போட்டு திரும்ப உயர்நீதிமன்றமோ அப்புறம் உச்ச நீதிமன்றமோ எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு சின்ன அளவு ஒரு என்னது ஒரு சாதகம்ங்கிறது இல்லை, நீதி கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா அரசியல் கட்சிகளை, ரவுடிகளை தாண்டி. ஏன்னா எனக்கு ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஆபீஸ அங்க இருக்கும்போது என்ன மிரட்டுறதுக்கு வந்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த தென் சென்னை மாவட்டத்துல துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய புதியவன் அப்படின்ற தலைமையில ஒரு 10 பேர். அவங்க பார்த்தா ஒழுங்கா குளிக்காம முடியெல்லாம் ஒரு மாதிரி புள்ளிங்கோ டைப்ல வச்சுக்கிட்டு, கையில கத்தி வச்சுக்கிட்டு அவ்வளோ மோசமா வந்தாங்க. அது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்து அதை எல்லாத்தையும் அப்படியே சொல்லி சொல்லி போட்டு, அதுக்கப்புறம் இவர் வன்னியரசிட்ட சொல்லி, அப்புறம் திருமாவளவன்ட்ட சொல்லி, அப்புறம் நக்கீரன், ஜூனியர் விகடன், அப்படி ஒரு பெரிய கூட்டமே வந்து அங்க பேசி அவங்க வந்து அதுக்கப்புறம் விலகினாங்க. அந்த ரவுடித்தனம் இதையும் தாண்டி நமக்கு பொதுமக்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை என்ன, போலீஸ் மேல பெரிய நம்பிக்கை இல்லை. ஏன்னா இப்ப இருக்கிற ஆளுங்கட்சி அவங்க போலீஸ் அவங்க டைம்ல வந்து ரவுடித்தனம், போலீஸ் ஹேண்ட்லிங் வந்து மோசமா இருக்குங்கிறது என்னோட அனுபவம். ஆனா அதே நேரத்துல அவர் முதலமைச்சர் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பண்றாரு அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்ப நான் இதை சொல்ல வந்தது என்னன்னா, நமக்கு கடைசி கட்டமா ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு இல்லையா, அந்த நம்பிக்கை வந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள். ஓகே, ஒருத்தர் நீதிமன்றத்தை பத்தி என்னதான் பேசியிருந்தாலும் சரி, ஆனா எனக்கு வந்து சட்ட ரீதியா போகணுங்கிறதுல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை உண்டு. ஓகே, அதே மாதிரி உலகத்துக்கு இன்னும் என்னதான் யுஎன் வந்து ஒரு பல்லில்லா பொக்கு கிளவி அப்படின்னு சொன்னா கூட கடைசி பட்சமா ஒரு சின்ன நம்பிக்கை யுஎன். அந்த இதுல நாங்க வந்து எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றோம். நாங்க ஈரான் மேல அக்ரஷன்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொடுக்குறதா இருக்காங்க. அது போக அங்க வந்து அவங்க மொத்த மிலிட்ரியும் பெர்ஷியன் கல்ஃப்ல இருந்து வித்ட்ரா பண்றோன்றாங்க. அதாவது எப்படின்னா, அந்த மொத்த மிடில் ஈஸ்ட்ல இருந்து வித்ட்ரா பண்றோம்னு சொல்லல. பெர்ஷியன் கல்ஃப். பெர்ஷியன் கல்ஃப்னா என்ன? அங்க வந்து ஈரான் சைடுல இருக்கக்கூடிய அந்த உள்ளுக்குள்ள அங்க அமெரிக்காவோட கப்பலா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், மிலிட்ரியா இருக்கட்டும், எல்லாத்தையும் நாங்க வித்ட்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஈரான் இந்திய கப்பல், ஆயில் கப்பல வந்து ஒரு 2 கப்பல ட்ரோனை வச்சு தாக்குனாங்க. அது ஒரு பெரிய சர்ச்சைக்கு உள்ளாச்சு. சரி, அத வந்து நிறைய தேடி தேடி பார்க்கும்போது, ஏன் ஈரான்
இத்தனைக்கு அப்புறமும் இந்திய கப்பல்ல தாக்குனாங்க. இந்தியாவோட நல்ல உறவு இருக்கு. இப்ப சமீபத்துல இந்தியா ஈரானுக்கு மெடிசின்லாம், மருந்து பொருள்லாம் கப்பல்ல அனுப்பிச்சு வச்சாங்களே. அது போக இது வந்து யுவான்ல காச குடுத்துட்டு ஈரான்ல ஆயில்லாம் வாங்குனாங்களே. இதெல்லாம் கரெக்ட்டா இருக்கும்போது, கடைசி நேரத்துல திடீர்னு 2 கப்பல் மேல அட்டாக் பண்ணாங்களே. இதுக்கு என்ன காரணம்னு ஒரு பெரிய டீட்டெயில் இருக்கு. அது வந்து ஒரு தனி வீடியோவா போடுவோம். ஆனா, ஈரானுக்கு இந்தியா மேல ஏதோ இன்னும் சில கோபதாபங்கள் இருக்கு. நாடுகளுக்குள்ள அது வரத்தான் செய்யும். அதையும் தாண்டி இது என்ன அப்படிங்கிற விஷயத்த டீட்டெயிலா வந்து இன்னொரு வீடியோல வந்து நான் பேசுறதா இருக்கு. அது பேசுவோம். சரி. அப்படியே இருந்து அ ஈரானுக்கும் குஜராத்ல ஒரு கலவரமா நடக்குது. கலவரம்னா ரயட் மாரி ஒரு மத கலவரம் அப்படிலாம் இல்ல. ஏன்னா மத கலவரம் நடக்கிற அளவுக்கு அங்க ஒண்ணும் இல்ல. ஏன்னா ரொம்ப ஏற்கனவே அங்க இருக்க இஸ்லாமியர்கள அடிச்சு குமிச்சுட்டாய்ங்க. அது போக மத்த என்ன சொல்றது? அது அது ஒரு டைப் ஆஃப் ஆட்சி. அதனால அத பத்தி விமர்சனம் பண்றது இல்ல. குஜராத் ஆட்சியவும், யுபி ஆட்சியவும், நீங்க தமிழ்நாட்டு ஆட்சியவும் கம்பேர் பண்ணீங்கன்னா, தமிழ்நாடு ஆட்சி வந்து தங்கம். அப்படி சொல்லலாம். அதாவது ரவுடித்தனம் இருக்கு. மோசம் பண்றாங்க. எளிய மக்களுக்கு நீதி கிடைக்கல. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஆனாலும் ஓவரால் ஆட்சிய பார்த்தீங்கன்னா, அ ம யுபி, குஜராத்த கம்பேர் பண்ணா தமிழ்நாடு வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில அங்க வந்து அ சூரத்ல ரயில்வே ஸ்டேஷன் ஒரு ஸ்டாம்பீடுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு கூட்ட நெருக்கடியில வந்து நெறைய பேர் செத்து போவாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பயங்கரமான கூட்டம். அந்த கூட்டம் என்ன காரணம்? இதுக்கும் ஈரானுக்கும், அமெரிக்காவுக்கும், இஸ்ரேலுக்கும் என்ன சம்பந்தம்? அப்படின்னா, இப்போ குஜராத் வந்து அங்க நான் ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி அங்க போயிருக்கேன். மெஷின் வாங்குறதுக்காக. சைனா மெஷின் வந்து குஜராத்ல இருக்கு. அங்கேருந்து வாங்குறதுக்காக எப்படி ஆப்பரேட் ஆகுது அந்த டையூ டமன் அப்படின்னு ஒரு யூனியன் டெரிட்டரி இருக்குமே, அங்க அப்புறம் குஜராத்தோட ஓனர் மும்பை போயிட்டு அங்கெல்லாம் போயிருக்காங்க. போனா, அங்க வந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ். ஓகே. அங்க வேலை பார்க்கறதுக்கு நெறைய பேர் யாருன்னா, அ ஒ பீகார்ல இருந்து, யூபில இருந்து அந்த மாரி ஒரு வறுமையில இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட வறுமையில இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல இருந்து இப்ப நம்ம ஊருக்கு வந்து ஒரிசா, பீகார், யூபி, ராஜஸ்தான், ஆ ம வெஸ்ட் பெங்கால்னு வர்றாங்க இல்லையா? அது மாரி அப்படியே குஜராத்துக்கும் போயிருக்காங்க. அங்க எக்கச்சக்கமான லட்சக்கணக்கான பேர் அங்க வேலை பார்க்குறாங்க. ஓகே. அங்க என்னன்னா, இந்த அ ஈரான், அமெரிக்கா இந்த போர்ல ஹர்மஸ குளோஸ் பண்ணிட்டாங்க. ஹர்மஸ் ஓப்பன் பண்றேன்னு சொன்னா கூட, அமெரிக்கா வந்து கல்ஃப் ஆஃப் ஒமான்ல குறுக்குப்படுத்திக்கிட்டு எதுவும் வரக்கூடாதுன்றாங்க. அப்போ மொத்தத்துக்கு பெட்ரோலியம் ப்ராடக்ட் இல்லன்னு சொன்ன உடனே, அது அது பேஸ் பண்ணி நடக்கக்கூடிய ஏகப்பட்ட பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி. அதாவது நம்ம ஸ்மால் ஸ்கேல் சின்ன சின்ன இண்டஸ்ட்ரி, நம்ம கோயம்புத்தூர் ஏரியால இங்க இருக்கு, நம்ம ஊர்ல சென்னையில இருக்கு, இல்ல அரக்கோணத்துல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த மாரி சின்ன சின்ன இது இல்லாம, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி அங்க வேலை இல்லாம, ஆட்களுக்கு சம்பளம் குடுக்க முடியாம, ஆட்கள ஊருக்கு அனுப்புறாங்க. லட்சக்கணக்கான பேர் வந்து சூரத்ல வந்து குமிஞ்சுகிட்டு இருக்காங்க. ஸோ, அந்த அ ம லட்சக்கணக்கான பேர் வந்து பயங்கர ஒரு என்ன சொல்ல அவங்க பேசுற அந்த வீடியோலாம் பார்த்தோம்னா, ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஸோ, எங்கேயோ நடக்கிறது நடக்கிற பிரச்சனைக்கு, நம்ம குஜராத்ல, சூரத்ல அவ்ளோ கூட்டம். அப்புறம் அதுக்கப்புறம் அந்த சம்மந்தப்பட்டவங்க வீடுகள்ல அடுப்பு எரியணுமே! அடுத்து என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. சரி. முத்தாய்ப்பா கடைசியில வந்து ஒரு நம்ம நாட்டோட விஷயம் தான். உங்களுக்கு வந்து ராஜஸ்தான் தெரியும். அதுல HPCL அப்படின்ற அந்த கம்பெனி ராஜஸ்தான் ரிஃபைனரி லிமிடெட் அப்படிங்கிறது. அது பலோத்ரா டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு ராஜஸ்தான்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட். அதுல வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ரிஃபைனரி புதுசா வந்து கட்டியிருக்காங்க. அது வந்து செவ்வாய்க்கிழமை கிட்டத்தட்ட மத்தியானம் நம்ம இந்திய பிரைம் மினிஸ்டர் அ திரு நரேந்திர மோடி அவரு வந்து போய் திறந்து வைக்கணும் செவ்வாய்க்கிழமை. என்னன்னா, திங்கட்கிழமை மத்தியானம் 1:55க்கு தீ பிடிச்சிருச்சு. பயங்கரமா எரியுது, புகை வருது. அது ட்ரோன்ல வந்து நெறைய பேர் மாத்தி மாத்தி இப்ப நெறைய சொல்றாங்க. எப்படின்னா, அவரு வந்து கால் வச்சா அந்த இடம் வந்து இதாகும், நாசமா போகும், அப்படி போகும்ன்னு சொல்றாங்க. அதுல உடன்பாடு இல்ல. ஓகே. அவர் லெக் தாதான்னு சொல்லுவாங்க. என்னென்னவோ சொல்லுவாங்க. நமக்கு அதெல்லாம் உடன்பாடு இல்ல. இப்போ எங்க போனாலும் இதே பிரச்சனையா அப்படின்னு நெறைய வந்து முன்னாடி ட்ரோல் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. அவர் பேர்ல. யுக்ரைனுக்கு போனாரு, யுக்ரைன் நாசமா போச்சு. இங்க போனாரு, அங்க நாசமா போச்சு. அப்புறம் இஸ்ரேலுக்கு போயிட்டு வந்தாரு. இஸ்ரேல் வந்து பயங்கரமா அடி வாங்கி, இப்ப ஈரான்ட்ட எக்கச்சக்கமா அடி வாங்கியிருக்கு. அப்படின்னு நெறைய சொல்றாங்க. நமக்கு அதுல உடன்பாடு இல்லை. அப்புறம் ராஜஸ்தான் இதுல வந்து அவர் வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு. அப்போ அவர் பேர சொன்னாலே இவ்வளோ இதா அப்படின்றாங்க. அதெல்லாம் நமக்கு உடன்பாடு இல்ல. அந்த அரசியல தவிர்த்து நம்ம பார்த்தோம்னா, நம்ம நாட்டோட எக்கானமி அது எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க. செலவு பண்ணி ஒரு மிகப்பெரிய கட்டுமானம். அப்படியே ராஜஸ்தானோட கவர்மெண்ட்டும், அப்புறம் HPCL அவங்க 2 பேரும் இணைஞ்சு அ ஆரம்பிச்ச அந்த இது நாளைக்கு ஓப்பன் முன்னாடி இருந்து இப்ப வந்து தீ எரியுது அப்படின்னா, அது அ ஏதாவது குறைபாடா? அல்லது வேணும்னே யாராவது வச்சு விட்டாங்களா?
அல்லது என்ன அப்படிங்கிறது இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். ஆனா, அது வந்து நமக்கு கெட்ட செய்தி அப்படிங்கிறத மட்டும் சொல்லி, இந்த காணொளியை இதோட நிறுத்திக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.